நாளுக்கு நாள் வெயில் அதிகரிச்சுட்டே இருக்குங்க. நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல. இந்த காக்கா, குருவி, பறவைலாம் எப்படி தாக்கு பிடிக்கும் பாருங்கள். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி வந்து கண்டிப்பாக பண்ணலாம் இந்த காக்கா, குருவிக்கு. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு கார்னரில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். பட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் இது வந்து ஒரு சின்ன ஒரு உதவி தான், ஒரு சின்ன தர்மம் மாதிரியே நினச்சிக்கோங்களேன். ஒரு பாத்திரம் நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் பாத்திரம் நிறைய இருக்கும், அதில் ஒரு பாத்திரம் நீங்கள் வந்து இந்த பறவைங்களுக்காக வச்சுருங்க. அதில் வந்து தண்ணி நிரப்பி ஒரு கார்னரில் வச்சுட்டு அது வந்து காக்கா, குருவிங்க கண்டிப்பாக தண்ணி குடிக்குங்க. நீங்கள் வராதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஓப்பன் ஸ்பேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கார்னரில் வச்சுருங்க. கண்டிப்பாக காக்கா, குருவி குடிக்கும். உங்களால் முடிஞ்சது காலையில் ஏதாவது ஒன்று வந்து சாப்பிடும்போது நீங்கள் ஒரு வாய் வந்து ஒரு புடி சாதம், ஒரு 4 சாதம் வச்சா கூட போதும். நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், அதில் ஒரு 4 சாதம் வந்து நம்ம காக்காக்கு வைக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் வந்து ஒரு உயிருக்கு வந்து போடுறது வந்து அது அவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வரும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு கைமாறு தான் நம்ம பண்ணுறோம். அது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நல்லதே செய்வீங்க, நல்லதே நடக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஆக்சுவலி எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தான் வச்சோம். அந்த வெயில் காலத்தில் கரெக்டாக நான் இது வந்து எடுக்கும்போது வந்து 12 மணிங்க. 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த தண்ணியில் வந்து நல்லா குளிக்குதுங்க. அதாவது அந்த ஹீட்டு உஷ்ணம் தாங்க முடியாமல் எல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லுங்கள். அதில் இந்த மாதிரியான சின்ன இப்போ வந்து குளம், ஆறு, ஏரிலாம் வந்து கம்மியாயிட்டே வருது. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சோன்னா, ஒரு சேஞ்ச் நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஒரு சின்ன உயிரினமும் வாழ்ந்துட்டு போகும். ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலி இந்த மாதிரி பண்ணுறது. பாருங்கள், ஆக்சுவலி நான் இதை ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 குருவி அந்த பாத்திரத்தை சுற்றி ஒரு 5-6 குருவிங்க வந்து அழகாக குளிச்சுட்டு இருந்ததுங்க. பட் அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பண்ணேன். அது அப்புறம் 2 குருவிங்க வந்து அழகாக குளிச்சுட்டு இருந்ததுங்க. ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸுங்க. கண்டிப்பாக இது பண்ணுங்கள். ஏன்னா அதோடைய ஹீட்டை வந்து நம்ம வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து ஒரு உயிரை வாழ வைக்கிற ஒரு கொடுப்பின கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பட் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது பண்ணுங்கள். அதோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளை வார்த்தையால் சொல்ல முடியாது. அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரிட்டன் வரணும் அப்படின்னு நினச்சி வைக்காதீங்க. இன்னொரு உயிருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி வைங்க. ஒரு சின்ன இனிஷியேஷன் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கூட இதை வந்து ப்ராப்பராக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு பேர்ட்ஸ் வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா கூட காக்கா நிறைய இருக்குது சிட்டியில், நம்ம சொல்லவே வேணாம். ஸோ காக்காவுக்கு வந்து ஒரு 2 பிஸ்கெட் போடலாம், இல்லை ஒரு 4 சாதம் கொடுக்கலாம். வச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது இந்த மாதிரி வெயில் காலத்தில் நல்ல உஷ்ணமான டைமில் வந்து குளிக்கும்.